ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தோசைக்கல் சீசனிங் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இண்டாலிய கல்லுங்க. ஏற்கனவே நான் சின்ன சைஸ் வச்சுருந்தேன், இப்போ வந்து 13 சைஸ் வாங்கியிருக்கேன். லைட்டாக சூடு பண்ணாலும் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி வெங்காயத்தை வச்சு நல்லா ஃபுல்லாக இழுத்துருங்க. இப்போ ஒரு தோசை குட்டியாக ஊற்றி நிறையாவே எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க. ஒரு 2-3 தோசைக்கு அப்போ தான் நல்லா வரும். இரும்புக்கள் தான் வரது கஷ்டம், இது ரொம்ப சீக்கிரமே வந்துடும். அந்த தோசையை ஃபுல் பக்கம் திருப்பி விட்டு வெந்தோட்டி தோசைகள் ஃபுல்லாக தடவிட்டு தண்ணி தெளிச்சிருங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முட்டை பொரிச்சிக்கலாம். முட்டை வேணால் நீங்கள் சாப்பிட்லாம், உங்களுக்கு பிடிக்கலாம் போட்டலாம். மறுபடியும் தண்ணி தெளிச்சிட்டு வெங்காயத்தை வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றி எந்த அளவு இழுக்க வருமோ அந்த அளவுக்கு இழுத்து விடுங்க. இழுத்துட்டு இதே நல்லா ஆயில் நிறையாவே ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அதை எடுத்து அதையும் போட்டுருங்க. இப்போ அடுத்து ஒரு கரண்டி 1.5 கரண்டி மாவு ஊற்றி ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக ஃபுல்லாக இழுத்துட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்குங்க. உங்களுக்கு கடையில் வர மாதிரி தோசை மொறுமொறுன்னு வரணும். இந்த மாதிரி மேலே இருக்க மாவெல்லாம் தடவி விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக லேஸாக மொறுமொறுன்னு வரும். அது மாதிரி முக்கோண வடிவான தோசை வேணுன்னா நீங்கள் தோசையோட சென்டர்லேருந்து ஒரு பக்கத்தில் கோடு கிழிச்சு இந்த மாதிரி ஒரு கார்லேருந்து சுருட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக தோசை ரெடி ஆயிரும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.